சுமார் 1400 வருடத்திற்கு முன்னால் ஆபிரகா என்ற மன்னன் யமன் நாட்டு ஆளுநராக நஜ்ஜாசி மன்னரால் நியமிக்கப்படுகிறான். அவன் காபாவை போன்ற ஆலயத்தை கட்ட நினைக்கிறான். காபாவை போன்ற ஆலயத்தை கட்டியும் முடிக்கிறான். மக்கள் தான் கட்டிய ஆலயத்திற்கு வராமல் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்கிறான் ஆபிரகா. தனது 60,000 யானைப்படைகளுடன் காபாவை இடிக்க முகம்மஸ் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தான் ஆபிரகா. இதை அறிந்த மக்காவாசிகள் பக்கத்து ஊர்களில் தஞ்சம் அடைந்தனர். காபாவின் திசையில் செல்ல தயங்கி நின்றன. அவனது யானைகள் மினாவிற்கும் முஸ்தலிஃபாவிற்கும் இடையே உள்ள முஹஸ்ஸிர் என்ற இடத்தை அடைந்த பொழுது இந்நேரத்தில் இறைவன் அபாபில் என்னும் பறவை கூட்டத்தை அனுப்பி வைத்தார். ஆபிரகாவின் படைகள் அழிந்தன. அறிந்த மக்கள் தனது ஊருக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினர். இதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் யானை ஆண்டு என